எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. குளிக்கிறாரோ? எப்பவும் 5-6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாரே. இன்னைக்கு 7 மணி ஆயிடுச்சு, இப்போதான் வீட்டுக்கு வந்தாரு. சரி காஃபி கொடுக்கலான்னு வந்தா சரி குளிச்சுட்டு வரட்டும். என்ன நித்யா? இல்லை, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன், இந்தாங்க. என்னாச்சு, காஃபி வேண்டாமா? ஏன் வாங்கி வச்சிட்டீங்க, குடிக்கலாம்? குடிக்கலாம் குடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா காஃபி குடிக்கிறேன். என்ன வேலை? அதுவா, என்ன என்ன பண்றீங்க? விடுங்க. கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தே, கைகள் இருப்பது தொட்டு அணைத்திட. நித்யா, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அதான். என்ன என்னாச்சு? முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. என்னால இப்போதைக்கு உன்னை கீழே இறக்கி விடவே முடியாது நித்யா. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்ன சந்தோஷம்? என்னாச்சு? என்ன ஆச்சா? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நான் எவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், அது இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகுது தெரியுமா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதனால நம்ம ஸ்கூலுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு நித்யா. எனக்கு இன்னைக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் காலையிலே சொன்னேன்ல, இன்னைக்கு முழிக்கிறப்பயே உன் முகத்துல முழிச்சிருக்கேன், இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு நல்லதுதான் நடக்கும்னு உன்கிட்ட சொன்னேன்ல. நீ கூட நம்பவே இல்லை. பாத்தியா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? கிட்டத்தட்ட 3 மந்த்ஸா இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நித்யா. இன்னைக்குதான் சக்சஸ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. என்னங்க இது? இதெல்லாம் நான் என்ன பண்ணேன்? இது முழுசா பண்ணது அப்பன்னா தானே சொன்னீங்க. அப்போ கிரெடிட்ஸ் ஃபுல்லா அவங்களுக்கு தானே நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க என்ன? நித்யா, இப்பவும் சொல்றேன், இது எல்லாத்துக்கும் காரணம் என் தங்கச்சி தான். அவ மட்டும் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணலன்னா கண்டிப்பா இது சக்சஸ் ஆயிருக்காது. ஆனா அது இன்னைக்கு சக்சஸ் ஆனதுதான் எனக்கு ஹாப்பி. ஏன் தெரியுமா? அடுத்த வாரத்துல அந்த ஃபைனல் மீட்டிங் நம்ம அட்டென்ட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு சொல்லவே முடியல, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். ஆனா அது இன்னைக்கு சக்சஸ் மெயில் வந்த உடனே எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அது சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இன்னைக்கு வந்த உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏய், நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க. உனக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற, ஆனா முகத்துல சிரிப்பே காணுமே. போதுமா? உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எங்க நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. சரி இறக்கி விடுங்க. உங்களா? சரி, ஒரு நிமிஷம் இரு, வரேன். எங்க போறீங்க? ஏய், இரு நித்யா, வரேன். ஒரே நிமிஷம் இரு, வந்துடுறேன். ம் இந்தா, இது உனக்கு தான். ம் என்னது இது? ஏய், பிரிச்சு பாரு. இந்தா. இது ஃபோன் பாக்ஸ் மாதிரியே இருக்கே. ஆமா நித்யா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே நீ அண்ணா கிட்ட எல்லாம் ஃபோன் கேட்க கூடாது. நானே உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். என்ன மொபைலா? எனக்கா? ஆ. நீங்க எதுக்காக எனக்கு? என்ன நித்யா, விளையாடுறியா? உனக்காக நான் வாங்கி கொடுக்காம ஓபன் பண்ணி பாரு. ம் ஓபன் பண்ணு, பார்த்துட்டே இருந்தா. ஆ பண்றேங்க. எங்க ஐபோனா? ஆமா, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இதை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதான் இந்த மாடல் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்க இன்னும் கலர்ஸ்லாம் இருந்தது நித்யா, ஆனா எனக்கு எப்பயுமே Black தான் பிடிக்கும், அதனால நான் Blackே வாங்கிட்டேன். உனக்கு ஒரு வேளை கலர் பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க லைட் பிங்க், லைட் ப்ளூலாம் இருந்துச்சு. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம போய் மாத்திக்கலாம். எங்க இது நிறைய காசா இருக்குமே, எவ்வளோ?
ஏய், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தானே கேட்டேன். பிடிச்சிருக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லணும். அதை விட்டுட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, இது பார்த்தாலே நல்ல காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளோ ரேட்லலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நார்மல் மொபைல் போதும். அதெல்லாம் முடியாது. இனிமே நீ இதை தான் யூஸ் பண்ற. இல்லைங்க, எனக்கு இவ்வளோ ரேட்ல வேண்டாமே. எனக்கு நார்மல் மொபைல் போதும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஐஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாது. வேண்டாம். அவ்வளவுதானே உனக்கு பிரச்சனை. அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா? இனிமே நீ இதை தான் யூஸ் பண்ற. அது என்ன நித்யா, நான் எவ்வளோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் உனக்கு அப்புறம் உனக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்ல. இது வேண்டான்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. உனக்கு பிடிக்கலையா? நான் அப்படிலாம் சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக விலை இருக்குமே. அதான். அதை பத்தி நீ இப்ப எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. நான் உன்னை சொன்னா தப்பா நினைச்சுக்காத. உங்க அண்ணா கிட்ட இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு இனிமே கேட்காத நித்யா. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன வேணும்னாலும் பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். சரியா? உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி. அழகே அழகே உன்னை விட எதுவும் ஓய், என்ன? ம், சரி. சரி, இப்ப போ. அப்புறமா நான் உனக்கு எப்படி இது யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்குள்ள உனக்கு ஒரு சிம் கார்டும் வாங்கியாச்சு. இனிமே இந்த நம்பரை நீ யூஸ் பண்ணா போதும். நான் எல்லாமே உனக்கு நைட் சொல்லி தரேன். ம், சரிங்க. சொல்லுடா. என்னாச்சு கார்த்தி? இப்போ அனிதா ஓகேவா? இப்போ ஓகேடா, தூங்கிட்டு இருக்கா. சரி சரி. சரிடா, நல்லா பாத்துக்கோ. சாப்பிட்டாளா இல்ல? சாப்பிட்டா. ஆர்த்தி, நீ வேற சூர்யா. எனக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, இன்னொரு பக்கம் அவளை பார்க்கவே பாவமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து இப்ப வரையும் தூங்கிட்டு தான் இருக்கா. அவளை எழுப்பி 2 தோசை சாப்பிட வச்சாங்க. அவ்வளவுதான், மேடம் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. டேய், அவளுக்கு டயர்டா இருக்கும்டா, அதனால கூட. அதான் புரியுது. டேய், அப்புறம் ஆஃபீஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொன்னல, கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சுடா. அப்பனா ஓகே. சரி, அத பத்தி அனிதா கிட்ட சொன்னியா இல்லையா? இல்லடா, அவகிட்ட அத பத்தி நான் எதுவும் சொல்லல. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இப்போ உடனே சொல்லணும்னு என்ன இருக்கு? அப்புறம் பார்த்துக்கலாம். அதுவும் சரிதான். ஏய், அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு அருணை வீட்டுக்கு வர வைக்கலான்னு இருக்கோம். அம்மா கிட்ட சொல்லிட்டியா இல்ல நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? அம்மா கிட்ட சொல்லிட்டேன் கார்த்தி. அம்மாவும் சரி சந்தோஷம் போயிட்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2 பேரும் தான் வருவோம். சரிடா. அபர்ணா கிட்ட கிளியரா கேட்டுக்கிட்டீங்க தானே? அப்புறம் அவளுக்கு விருப்பம் இல்லாம அது எப்படி சூர்யா? அபர்ணாக்கு விருப்பம் இல்லாம ஏதாச்சும் நடக்குமா என்ன? கண்டிப்பா அவளுக்கும் சம்மதம் தான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தயங்குனா, அதுக்கப்புறம் ஆதி பேசினதுக்கு அப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா இன்னும் அருணுக்கு தெரியாது. ஸோ அருண் வந்து இங்க தான் பார்க்க போறான் ஃபர்ஸ்ட். சரி ஓகேடா, அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். சரி, நீ ஏன் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க? நீ போய் படுப்போ. குட் நைட். குட் நைட் டா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து இப்ப வரையும் தூங்கிட்டு தான் இருக்கா. அப்போ எவ்வளோ டயர்டா இருந்திருக்கும். இதுக்கு தான் இப்படி இருக்கியோ எனக்கு தெரியல அனிதா. இதுக்கப்புறம் எப்பவாச்சும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண, அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. செம்ம அழகு தெரியுமா நீ? தூங்குறப்ப கூட ரொம்ப அழகா இருக்க. நீ தூங்குற அழக கூட ரசிக்கணும் தாண்டி தோணுது. அவ்வளவு அழகா இருக்க. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். என்ன இவ நம்ம மேல வந்து படுத்துட்டா? எப்பவும் இந்த மாதிரிலாம் வந்து படுக்க மாட்டாளே. அனிதா, ம், அனிதா, எந்திரி அனிதா, கொஞ்சம் நகர்ந்து பட. ம். நல்ல தூக்கத்துல இருக்காளோ, எந்திரிக்க மாட்டேன்றாளே. இப்ப என்ன பண்றது? சரி, ரொம்ப டயர்டா இருக்கா போல. நல்லா தூங்குறா. அதனாலதான் நம்ம எழுப்புனா கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, தூங்கட்டும். நாமளும் தூங்கலாம். என்னாச்சு ஏதாச்சு, ஏதேதோ ஆயாச்சு, காணாத கண்ணுக்குள்ள காதல் இப்போ கண் காச்சு, பூவாச்சு
எந்திரிச்சிடணும், இல்லைன்னா நம்மள தான் இவர் தப்பா நினைப்பாரு. வேண்டாம் வேண்டாம், முதல்ல எப்படியாச்சும் எந்திரிச்சிடணும். ஐயோ, எந்திரிச்சிட்டாரே, போச்சு. கண்டிப்பா என்ன தப்பா தான் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன அனிதா, எந்திரிச்சிட்டியா? ம், சாரிங்க. நான் எப்படி இப்படி வந்து படுத்தேன்னு எனக்கு தெரியல. சாரி, தெரியாம வந்து. அட, இதுல என்ன இருக்கு அனிதா, பரவாயில்ல. நீ ரொம்ப டயர்ட்ல இருந்த, அதனால தூக்கத்துல வந்து படுத்துட்ட. நான் தான் எதுவும் தப்பா நினைக்கல, சரியா? ஓ, சரிங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். ம். அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், அம்மா எத்தனை மணிக்கு வராங்க? அவங்க 10 மணிக்கு மேலே கிளம்புறேன்னு சொன்னாங்க. தெரியலங்க, வருவாங்க. சரி, ஓகே, நீ போய் குளிப்போ. ம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணி? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம் அண்ணி. என்ன அண்ணி, நீங்களும் பையனும் மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணா வரலையா? அண்ணி, அது எங்களுக்கு எல்லாம் புரியுது. சரி விடுங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அண்ணி, வரப்பதான் சாப்பிட்டுட்டு வரோம். இது நல்ல கதையா இருக்கே. பிள்ளைங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்புறம் எதுவும் சாப்பிடாம உங்களை எப்படி அனுப்புறதா? அதெல்லாம் முடியாது. மத்தியானம் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. உங்களுக்கும் சேர்ந்து தான் அங்க சாப்பாடு வேலை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓ, பிள்ளைங்க செய்றாங்களா? ஆமா அண்ணி, 3 பேரும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்மாலாம் வீட்டுக்கு வராங்க, அதனால நாங்க தான் சமைப்போம்னு சொல்லியாச்சு. 3 பேரும் சேர்ந்து தான் அங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அண்ணி, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நித்யா எல்லார்கிட்டயும் சகஜமா பழகுறாளா? உங்களுக்கு தெரியாததில்ல, அவ கொஞ்சம். என்ன அண்ணி நீங்க? இனிமே நித்யாவை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல. அவ எங்க வீட்டு பொண்ணு. அவ இப்ப எல்லார்கிட்டயும் ஜாலியா பழக ஆரம்பிச்சிட்டா. வந்து 2-3 நாள் சிரிக்காம இருந்தா, இப்பெல்லாம் எல்லார்கிட்டயுமே சிரிச்ச முகத்தோட பேசுறா. எல்லார்கிட்டயும் நல்லா பழகுறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. சரி, காஃபி போட்டாச்சு. இப்போதைக்கு அவங்களுக்கு காஃபி மட்டும் கொடுக்கலாம். எப்படி சாப்பாடு எல்லாமே ரெடியாக தானே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் சாப்பிட தானே போகிறோம். இப்போதைக்கு காஃபி மட்டும் கொடுக்கலாம். என்னானும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமாம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. என்னானும் காமெடி பண்ணிட்டு இருக்க. என்னமோ உன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்த மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இங்க வந்திருக்கிறது அனிதா வீட்ல இருந்தும் நித்யா வீட்ல இருந்தும் உன்னோட வீட்ல இருந்தில்ல, சரியா? அதானே. உனக்கு தான் அம்மா அப்பாவே இல்லையே, அப்புறம் எப்படி உன்னை பார்க்க வருவாங்க? இப்படிலாம் பேசாதீங்கம்மா. அவங்க எனக்கும் அம்மா தானே. நித்யாவும் அனிதாவும் என்னை சொந்த அக்காவாக தான் நினைக்கிறாங்க. அது மாதிரி அவங்களும் என்னோட அம்மா தானே. நான் அவங்கள அம்மாவாக தான் நினைக்கிறேன். இப்படிலாம் பேசாதீங்க. அனு, அனு, உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு அனு. அவங்க அம்மான்னு ஒரு வார்த்தை பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. உடனே உரிமை எடுத்துக்கிட்டு நீ அம்மா அம்மான்னு இருப்பியா என்ன? நீ வேணா வாய் வார்த்தைக்கு அம்மா அம்மான்னு கூப்பிடலாம். சொல்லப்போனால் உண்மையாகவே அவங்க 2 பேருக்கு தான் அவங்க அம்மாங்க, உனக்கு கிடையாது. இவ்வளோ அப்பாவியா இருக்கியானோ? பாத்தியா, அவங்க 2 பேரும் வந்த உடனே கூட இருந்தாங்க 2 தங்கச்சிங்களையும் ஆளை காணோம். அம்மாக்கு வந்திருக்காங்கன்னு அவங்க கிட்ட பேச போயிட்டாங்க. நீ மட்டும்தான் பாரு, அவங்களுக்கும் சேர்த்து காஃபி போட்டுட்டு இருக்க. எப்பவும் இந்த வீட்டுக்கு எல்லா வேலையும் நீ தான் செஞ்சிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் அப்படியா இருக்காங்க? இப்பவாச்சும் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. இல்லைம்மா, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. இவ்வளோ நேரம் அனிதாவும் நித்யாவும் என் கூட தான் இருந்தாங்க. நான் தான் அவங்கள அனுப்பி வச்சேன். அது கார்த்திக்கும் ஆதியும் ரூம்லே இருக்காங்க. கூட்டிகிட்டு வரேன்னு இப்போ தான் போனாங்க. அவங்க என்னை அக்காவாக தான் நினைக்கிறாங்க. நீங்கள் எதுவும் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும், அனிதாவும் நித்யாவும் என்னை அக்காவாக தான் நினைக்கிறாங்க. நிஜமாவே உன்னை நினைச்சா பாவமா இருக்கானு. வாய் வார்த்தைக்கு உன்னை அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்காக சொந்த கூட பிறந்த அக்கான்னு நினைச்சுப்பாங்களா? சரி, இப்போ நான் ஒன்று சொல்றேன், கேட்குறியா? அவங்க இப்பெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லு பார்க்கலாம். அனிதாக்கும் நித்யாக்கும் கல்யாணம் ஆகி முதல் பொங்கல் இல்லை, அதனால. பரவாயில்லையானோ, தெரிஞ்சு வச்சிருக்கியே அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கானோ. அவங்க 2 பேரும், அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் பொங்கல் சீர் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க, புரியுதா? அதனால நீ இதில் என்ன இருக்குமா? அவங்க அனிதாக்கும் நித்யாக்கும் பொங்கல் சீர் கொடுக்க வந்திருக்காங்க, இதில் என்ன இருக்கு? அனு, நீ இப்போதானே சொன்ன அவங்க 2 பேரும் உனக்கு அம்மாங்கன்னு. கடைசியில் அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தானே பொங்கல் சீர் கொண்டு வராங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோ அனு, கல்யாணம் ஆன புதுசில் மட்டும் யாரும் பொங்கல் சீர் கொடுக்க மாட்டாங்க. வருஷம் வருஷம் சீர் கொடுப்பாங்க. அப்படி இருக்கப்போ உனக்கு கொடுக்க தான் யாருமே இல்லையே.
இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், வாய் வார்த்தைக்காக மட்டும்தான் உன்னை அக்கா உன்னை பொண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி மனசெலவெல்லாம் கிடையாது. யாருக்கும் அந்த அளவு பெரிய மனசும் கிடையாது ஊராம் வீட்டு பொண்ணுக்கு பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு. அதனால உன் லிமிட்டோட இருந்துக்கோ. அதுக்கப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. அம்மா, இப்போவும் நான் சொல்கிறேன், அவங்க எனக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்லாம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ஆனால் எனக்கு அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதும்மா. மற்றபடி எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அவங்க பாசம் மட்டும் எனக்கு போதும். என்னமோ போ. என்ன நீ, நாங்கள் இந்த மாதிரி சாங்கிய சம்பிரதாயம்லாம் வேண்டான்னு சொன்னோம்ல, கேட்காம நீங்கள் இப்படி. என்ன அண்ணி, நீங்கள் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்கள கொடுத்தாச்சு, அவங்களுக்கு முறையாக செய்ய வேண்டியதை செஞ்சு தானே ஆகணும். எங்களால் சொத்து பத்து நகை நட்டுன்னு பெருசாக போட்டு செஞ்சு கொடுக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அப்போவாச்சும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்து தானே ஆகணும். அது எங்களுக்கு மனசார தான் அண்ணி கொடுக்குறோம். அதனால் வேண்டான்னு சொல்லாதீங்க. உங்கள் இஷ்டம் அண்ணி. அனிதா, ம் என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு? அம்மா தங்கச்சியை பார்த்த சந்தோஷமா? ஆமாம், நான் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன்ல, அம்மாவை பார்க்கணும் போலயே இருந்துச்சு. இன்றைக்கி வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நேற்று ஃபோன் பண்ணுறப்ப தான் இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கா என் பொண்டாட்டி. சரி, வைஷு கிட்ட பேசுனியா? நீங்கள் வேறங்க, வந்த உடனே அக்கான்னு ஓடி வந்து என்ன கட்டி பிடிப்பான்னு பார்த்தா போய் மேடம் கையிலையும் அப்பர்னாக்கிட்டையும் நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அதான் கொஞ்ச நேரம் கழித்து பேசலான்னு விட்டுட்டேன். அவளை பார்த்துக்கிறேன் நான். என்ன உங்களுக்கு கிண்டலாக இருக்கா? இல்லம்மா, ஒன்றும் இல்லை. நீயாச்சு உன் தங்கச்சியாச்சுப்பா. உங்க விஷயத்துல நான்லாம் தலையிட மாட்டேன். என்னமோ பண்ணிக்கோங்க. அனு, ம் என்ன அனு, ஃபீலிங்ஸா இருக்கா என்ன? ப்ளீஸா, எனக்கா? எதுக்கு? ஏய், நடிக்காத அனு. எனக்கு தெரியும், இப்போ அனிதாக்கும் நித்யாக்கும் பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்காங்க. உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? இங்க இதில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. எனக்கு அம்மானு கூப்பிடுறதுக்கு அவங்க இருக்காங்கல்ல, அது போதுங்க. மற்றபடி அவங்க இது எனக்கு கொடுக்கணும் அது கொடுக்கணும்லாம் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. அதான் 2 தங்கச்சிங்க கிடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ கவலையே படாத. இன்னைக்கு சாயந்தரம் நாம 2 பேரும் ஷாப்பிங் போலாம். என் அனுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோ, சரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா புருஷா, நான் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் சாயந்தரம் கண்டிப்பா ஷாப்பிங் போறோம், ஓகேவா? அப்போ ஃபேமிலியோட போகலாம், நாம மட்டும் தனியாலாம் வேண்டாம். சரிடி, எல்லாரும் சேர்ந்து போய் ட்ரெஸ் கொண்டு வரலாம். ம் என்ன மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? அப்படியா தெரியுது? ம் வைஷு, என்ன கையல்? ஆமா, பேக் எல்லாம் நல்லா வெயிட்டா இருக்கே, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அட நீ வேற கையல், நான் எங்க போனேன்? நேத்தே அம்மாவும் சித்தியும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வரப்பவே 4-5 கட்டப்பை கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன பார்த்தேன்னா சாரி வேட்டி சட்டெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் நல்லா இருக்கு. ஓ சரி சரி. ஓய், என்ன கவின்? ஏய், என் பக்கத்துல தானே நிக்கிற. வந்த உடனே பேசுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு அமைதியாவே இருக்க. என் தங்கச்சிங்க கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்க. நான் தான் பக்கத்துல இருக்கேன்லடி. ஏதாச்சும் கூப்பிட்டு பேசணும்னு தோணவே இல்லையா என்ன? நீங்களே சொல்றீங்கல்ல உங்க தங்கச்சிங்க பக்கத்துல இருக்காங்கன்னு, அப்புறம் என்ன பேச சொல்றீங்க? எல்லாரும் இருக்கப்ப என்ன பேசுறது? சும்மா இருங்க கவின். ஏய் முட்டைக்கண்ணி, நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லல. நானும் பாக்குறேன் எப்ப நீ பதில் சொல்றேன்னு. என்னது, நான் முட்டைக்கண்ணியா? அப்போ நீங்க தான் உங்க கண்ணை போய் கண்ணாடியில பாருங்க. முட்டைக்கண்ணு நல்லா முழிச்சிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்களா முட்டைக்கண்ணின்னு? அடிங்க. நீங்க மிரட்டினா அப்படியே நாங்க பயந்துருவோம் பாருங்க. என்கிட்டலாம் இந்த வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆனா ஒன்னடி, நல்ல வாய் மட்டும் அதிகமாயிடுச்சு. நீ மட்டும் பதில சொல்லு, அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. ஹலோ மிஸ்டர், அதெல்லாம் என்கிட்ட இருந்து எப்போ நினைச்சாலும் உங்களால மாத்த முடியாது. நான் இப்படிதான், எப்பவுமே டாக்கட்டிவ் தான், பேசிட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் என்னால மாத்திக்க முடியாதுப்பா. இத மட்டும் நல்லா பேசு. சொன்னதுக்கு பதில் கேட்டா மட்டும் பதில் சொல்லாத. கவின், நான் தான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்குள்ள சும்மா டெய்லி இதையே கேட்டுட்டு இருந்தா எப்படி? பொங்கல்லாம் முடிட்டோம், அப்புறமா சொல்றேன். என்னது? ஏண்டி? என்னது டியா? சரி சரி, டீலாம் இல்ல. இங்க பாரு வைஷு. நீங்க என்ன கூப்பிட்டாலும் சரி, இப்போதைக்கு என்கிட்ட இருந்து பதில் வராது, புரியுதா? அங்க நடக்கிறதா வேடிக்கை பாருங்க. திரும்புங்க, உங்க தங்கச்சிலாம் பக்கத்துல தான் இருக்காங்க. என்ன நினைப்பாங்க? திரும்புங்க. இருந்தா இருக்கட்டும். எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்றேன்ல. கவின், விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி.
புது பார்வை நீ பார்த்து புது கையல் கவனிச்சியா? பார்த்துட்டு தான்க்கா இருக்கேன். முன்னாடி சின்னதாக ஒரு டவுட் தான் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. நடு ஹாலில் உட்காந்துட்டு 2 பேரும் எப்படி ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? பாருங்கக்கா, ரொம்ப தான் தைரியம். இவ என்ன பார்த்துட்டே இரு, எனக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ இவ அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர போறான். சரி, இன்னும் கிரீன் சிக்னல் ஒரு சைடில் தான் இருக்கு போல, டபுள் சைடு ஆகல போல. பார்க்கலாம் பார்க்கலாம் என்னதான் முடிவெடுக்கிறாங்க. இந்த விஷயம் எப்படி தான் பரவுதுன்னு பார்க்க தானே போகிறோம். இத இப்படியே விடக்கூடாது. இரு, என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் இரு. பிரதர். என்னடி? டே அண்ணா, நல்லா வலியிட தொடச்சுக்கோ. ஹே வாளு, உண்மையை சொன்னா சில பேருக்கு கசக்க தான் செய்யும். ஆனா என்ன பண்றதுடா அண்ணா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உடனே இவ்ளோ ஜட்டு வேகத்துல போனா எப்படி? பாவம்ல உன் தங்கச்சிங்க, பாவம். கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருடா அண்ணா. அதானே உங்க முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணா எப்படிடா இன்னும் கண்டுக்காம இருக்கீங்கன்னு பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுக்கப்புறம் இந்த பக்கமே திரும்பி இருந்தா பிரச்சனை எனக்கு தானே தெரிஞ்சிருச்சு. அதானே, அது எப்படி பிரதர்? நாங்க இருக்கப்ப எங்க கண்ணுல மாட்டாம இருக்குமா என்ன? முன்னாடி எங்களுக்கு ஒரு சின்னதா டவுட் இருந்துச்சு, கன்ஃபார்மே ஆயிடுச்சு பிரதர். இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். ஏய், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, சும்மாதான். அங்க பாருங்க. நாங்க அங்கதான் பாக்குறோம், நீங்க தான் வேற எங்கேயோ பாக்குற மாதிரி இருக்கு. போங்கடி. சரி சரஸ்வதி, பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாமா? சரிங்கக்கா, வாங்க. அண்ணி, இப்போதைக்கு தட்டில் செய்ய வேண்டிய முறை மட்டும் வச்சு கொடுக்குறோம். மீதி பொருள் எல்லாம் கட்டப்பையில் உள்ளே வச்சுருக்கோம், எல்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்க அண்ணி, உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல எங்கள் நித்யா குட்டிக்கு கொடுத்துடுறோம். நித்யா, நீயும் மாப்பிள்ளையும் இங்கே வந்து உட்காருங்கம்மா. சரிங்கம்மா. தம்பி, எங்களால் நிறையெல்லாம் செய்ய முடியாது, ஏதோ எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம், வாங்கிக்கோங்க. அட என்ன ஆண்டி, நீங்க எதுக்கு கோல்டு எல்லாம் வச்சிருக்கீங்க? நீங்க ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்தா போதாதா? நீங்க மனசார கொடுக்கறதே போதும் ஆண்டி. கோல்டு எல்லாம் வேண்டாம், காசெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க. அட என்னப்பா நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தா, எங்கள் பிள்ளைக்கு தானே கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. சரிங்க ஆண்டி, கொடுங்க. மடி, 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. நித்யா, வாங்கிக்கோமா. சரிங்க பெரியம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. நல்லா இருங்கப்பா, 2 பேரும் நல்லா இருங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. அடுத்து அனிதா, நீயும் மாப்பிள்ளையும் வாங்கம்மா. தம்பி, எங்களால் முடிஞ்சதை செஞ்சிருக்கோம், வாங்கிக்கோங்கப்பா. அம்மா, நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீங்க... தம்பி, எனக்கு தெரியும்ப்பா, இதெல்லாம் உங்களுக்கு ஆசை இல்லை. ஆனால் என் பிள்ளைக்கு செய்யணும்னு மனசார ஆசைப்பட்டு செய்கிறேன், வேண்டான்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கோங்க. ஆமாம்மா அனிதா, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. சரிங்க சித்தி. அனு, என்னம்மா? வாங்க சாப்பிட போலாம், சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிடாம வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, வாங்கம்மா. அது அபிக்குட்டி, உனக்கு அப்புறமா அப்பா வாங்கி கொடுக்குறேன். அது என்ன அனு, அதெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், நீயும் மாப்பிள்ளையும் வாங்க. என்ன நாங்களா? எதுக்குமா? புரியல, எங்க கூப்பிடுறீங்க? என்ன அனு, புரியலன்னு சொல்லிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் அனிதாக்கும் நித்யாக்கும் பொங்க சீரை கொடுத்தோம், அப்புறம் உனக்கு கொடுக்க வேண்டாமா? வா. என்னது? எனக்கா? நான் எதுக்கு? இது என்ன அனு கேள்வி? ஏன் 2 பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன், அப்புறம் உனக்கு கொடுக்காம? உன்னையும் வாய் வார்த்தைக்கு தான் புள்ளன்னு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் பொங்கல் சீரை கொண்டு வந்திருக்கேன், வந்து வாங்கிக்கோவா. என்னது? அம்மா, அக்கா போங்க. இல்ல, அது அனு அக்கா, வாங்கக்கா. இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பரவாயில்ல. அட என்ன மாப்பிள்ள நீங்க, ஏன் நான் எடுத்து கொடுக்கறது வாங்கிக்க மாட்டீங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச வரையும் செஞ்சுருக்கேன் மாப்பிள்ள, நான் மனசார செய்கிறேன், வாங்கிக்கோங்களேன். இல்ல ஆண்டி, அதெல்லாம் இல்ல. சரி, வரோம். சீக்கிரம் வாங்க, நான் போய் எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் சீக்கிரம். அம்மா, உண்மையாவே நீங்க எனக்கும்... அனு, சும்மா இரு. ஆமா, எங்க என் பேத்தியை காணோம்? நீங்க 2 பேர் மட்டும் உட்காந்துருக்கீங்க, என் பேத்தி எங்க? அவளையும் கூப்பிடுங்க. அபிக்குட்டி. அபி, அம்மா கூப்பிடுறாங்க பாரு, போ. அபி, மெதுவா வா.
தங்கம் என்னடா அப்பா வந்து உட்காந்துருக்காங்க, நீயே வரணும்ல. அம்மா கொடுக்கறது உனக்கு வேண்டாமா? பாத்தியா, என் செல்லத்துக்கு அம்மா புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆண்டி என்னது இது? கோல்டு காசு இதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. நீங்க ஆசையா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்கல்ல, அது மட்டும் எங்களுக்கு போதும். எங்களுக்கு கோல்டு காசு எல்லாம் வேண்டாம் ஆண்டி. நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு ட்ரெஸ் மட்டும் கொடுங்க. ஆமாம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க அன்பா ஒரு செட்டு ட்ரெஸ் கொடுத்தா அதுவே எனக்கு போதும்மா, வேற எதுவும் வேண்டாம். இங்க பாரனு, இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. என்ன நீ அம்மாவா நினைக்கிறல்ல, அனிதாவும் நித்யாவும் உன் தங்கச்சின்னு நினைக்கிறல்ல, அப்புறம் என்ன? இந்த அம்மா கொடுக்கறத எப்பவும் நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது. என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைச்சாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் செய்வேன், புரியுதா? வாங்கிக்கோ. என்ன இவங்க சும்மா வாய் வார்த்தைக்கு தான் அணுவ பொண்ணு பொண்ணுன்னு சொல்றாங்கன்னு நினைச்சா உண்மையா அனிதாக்கு கொடுத்த அளவுக்கு அவளுக்கு கொண்டு வந்து தராங்க. என்ன நடக்குதுங்க? இவங்களால எப்படி இதெல்லாம் முடியும்? சும்மா நடிக்கிறாங்கன்னா கூட எப்படி? என்ன கோமதி இது? நம்பவே முடியல என்னால. அனிதாக்கும் நித்யாக்கும் கொடுக்குறப்ப அனு ஏங்குவாளோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா எப்படி இவங்க? அவங்க உண்மையான பாசத்தோட கொடுக்குறாங்கல்லக்கா, இதுலே தெரியல. அவங்க உண்மையா அனுவா தான் பொண்ணாதான் நினைக்கிறாங்க. அனுக்கும் அம்மா கிடைச்சிட்டாங்கக்கா, அவ சந்தோஷமா இருப்பா. என் 3 பேத்திங்களையும் இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா? 3 பேரும் ஒத்துமையா இருக்காளுங்க. ஆண்டி நீங்க என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் முடியாது. இப்ப 2 பேரும் சிரிச்ச முகத்தோட வாங்கிக்கிறீங்க, வாங்கிக்கோங்க. அம்மா. அட அனு, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, உங்களுக்கு வேண்டானா விடுங்க. இதுல என் பேத்திக்கு என்ன வேணுமோ வாங்கி வைங்க. அப்படியாச்சும் வாங்கிக்கோங்கப்பா. அனு வாங்கிக்கோமா. முதல்ல 2 பேரும் சிரிங்க, அப்பதான் கொடுப்போம். இப்பதான் பார்க்க அழகா இருக்கீங்க, வாங்கிக்கோங்க. நல்லா இருங்கப்பா, 2 பேரும் நல்லா இருக்கணும். என் பேத்தி எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருங்கப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி புடவை, 3 பேருக்கும் ஒரே மாதிரி வேட்டு சட்டை எடுத்திருக்கேன். அதே கலர்ல எங்க பேத்திக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் பொங்கலுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி போடணும், சரியா? சரிங்கம்மா, கண்டிப்பா இதை தான் நாங்க போடுவோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும்